ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சொரக்காய் கூட்டு பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 1/2 கிலோ சொரக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதை எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு கூட வெங்காயமும் கட் பண்ணி போட்டேன், தக்காளியுமே கட் பண்ணி போட்டேன், அப்புறம் புடலங்காவை கட் பண்ணி போட்டு இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துப்போம். இப்போ புடலங்காலே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நான் தண்ணி வந்து மீடியமாக தான் வைக்க போகிறேன். நான் இப்போ வச்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் குக்கரில். பாருங்கள், லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ நான் குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கிறேன். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், சுரக்காவும் கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து தாளித்து இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் சுண்ட விட போகிறேன். இப்போ எப்படி தாளித்து இதில் பண்ணுறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், ஒரு சின்ன தவாவில் எண்ணெய் போட்டிருக்கேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து காஞ்ச மிளகா, கடுகு, உடச்ச உளுந்து, ஜீரகத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை வந்து இந்த கூட்டோடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சொரக்காய் கூட்டோட இதை வந்து சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கிட்டு கொஞ்சம் சுண்டுற அளவு வச்சு எடுக்கலாம். பாருங்கள், நம்ம உப்பு ஆட் பண்ணாமல் இருந்தோம். இப்போ நான் உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா கொதி வந்து கொஞ்சம் சுண்டுன அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம தாளித்தது இதில் போட்டு கொஞ்சம் இது பண்ணி கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்காக எடுத்துருக்கோம். சொரக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்களும் சொரக்காய் கூட்டு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.